அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, மீண்டுமாய் சொல்லுகிறேன் உங்களை பார்த்து, எத்தனை பேர் இன்னைக்கு செவி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க கர்த்தருக்கு? நீங்கள் ஆசீர்வாதத்துக்காக தலையை கொண்டு போய் தரையில் வச்சுட்டு காலை ரெண்டி மேலே தூக்கிட்டு நின்னாலும் ஆசீர்வதிக்கப்பட முடியவே முடியாது. எப்பொழுது முடியும்னா, உங்கள் செவிகளை கர்த்தருக்கு நேராக திருப்பும் பொழுது. உலகம் ஒரு பக்கம் பேசும், ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ, இதில் என்ன முக்கியமான பாயிண்ட்னா, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்யணும். அதுதான் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல். கொஞ்சம் நீங்கள் மாற்றி செஞ்சால் கூட அது ஆசீர்வாதத்துக்குள்ளே வராது, அது நன்மைக்குள்ளே வராது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, ஆபிரகாம் இடத்துல சொன்னார், உன் மகனை பலி செலுத்துன்னு. ஆனால் ஆபிரகாம் என்ன சொன்னார் தெரியுமா? மகனே, கர்த்தர் பார்த்து கொள்வார்ப்பா. ஆட்டுக்குட்டியை யார் பார்த்து கொள்வா? இது பேச்சில் தான் இருந்துச்சு, ஆனால் ஆபிரகாமுடைய செயல் எப்படி இருந்துச்சு தெரியுமா? மலைக்கு மேலே ஏறனோட மகனுடைய கையும் காலையும் கட்டி பலிபீடத்து மேலே கட்டி படுக்க வச்சு கத்தி எடுத்து குத்துனாரா இல்லையா? ஜஸ்ட் கிட்ட போயிருச்சு. இதுக்கு பேர் தான் அப்படியே கர்த்தருடைய வார்த்தையை செய்கிறது. அல்லேலூயா. நீங்கள் என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே செய்கிறவங்களா நீங்கள் மாறுறீங்களோ, கர்த்தர் அப்படியே உங்களை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பார். உங்களை அநேகருக்கு மேன்மையாக வைப்பார். அநேகர் உங்களை பார்த்து கேட்பாங்க, எப்படி அன்னாள் சிஸ்டர் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றீங்க? எங்களுக்கெல்லாம் கிடைக்கல. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். அல்லேலூயா. இப்போ அன்னாள் சிஸ்டர் பார்த்து ஆண்டவர் சொல்லியிருப்பார், உன் பிள்ளைக்கு இந்த மகளை நான் திருமணம் பண்ணி தரேன், இந்த காரியத்தை நடத்துகிறேன், ஆசீர்வாதமாக இரு அப்படின்னு இருப்பார். பக்கத்து சொந்தக்காரங்க வந்து சொல்லுவாங்க, இந்த எலுமிச்சம்பழத்தை 2 உருட்டி உருட்டி போட்டால் நல்லா இருக்கும்ப்பா, நீ ஜெபம் பண்ணு. நான் வேண்டாம்லாம் சொல்லலை, நீ போய் ஜெபம் பண்ணிட்டு வா. ஒருவேளை பாஸ்டர்கிட்டே எலுமிச்சம்பழத்தை கொடுத்து கூட ஜெபம் பண்ணிட்டு வா, உருட்டுவோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட சொல்லுவாங்க. நல்லதாக தான் தெரியும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்ன சத்தத்துக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். அல்லேலூயா. நிறைய பேருக்குள்ள ஒரு எண்ணம், முதல்ல ஜெபம் பண்ணிடுவோம், அடுத்து என்ன வேணாலும் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லைங்க. முடிவு வரைக்கும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறீங்களாங்கிறத கர்த்தர் பார்த்துட்டு தான் ஆசீர்வதிப்பார்.